தேசிய கீதத்தை போடாம நீங்க நம்முடைய நாட்டை அவமானிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. பொதுவா ஒரு மரபுனா என்ன? ஒரு நிகழ்ச்சியை என்று ஆரம்பிக்கும் போது அது நிகழ்ச்சியாக இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் கவர்னர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுல தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வரும்போது அது அந்த நிகழ்ச்சி கிடையாது. சட்டமன்றத்தில் ப்ரொசீடிங்ஸ் இது. உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் பேச போறோம், மக்களுடைய பிரச்சனையை விவாதம் செய்ய போகிறோம், அது சார்ந்த தீர்மானம் நடத்த போறோம். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து நடக்கும், அப்புறம் ஆளுநர் உரை நடக்கும். ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி அதை நிறைவு செய்வோம். ஆனால் இவர் என்ன பண்ண உள்ள நுழைஞ்சோன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நான் படிக்க வேண்டியதாக இருக்குமே. என் வாயார நான் படித்தேன்னா அங்கே இருக்கின்ற அமித்ஷா எனக்கு என்ன போடுவார், எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட போறான்னு பயந்துக்கிட்டு வந்த உடனே நீங்கள் தேசிய கீதமே போல நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஆக இதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லா தலைப்பு செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சட்டமன்றம் என்பது நூற்றாண்டே கடந்த சட்டமன்றம். ஒவ்வொரு ஆண்டும் இது எப்படி நாங்கள் சொல்றோமோ அப்படிதான் நடந்துச்சு.